அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு மே மாசம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை பிரபஞ்ச வசிய நாள், தேவதை நாள். நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மேஜிக் டேன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 5 துளிகள் மட்டும் இத நீங்க தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டாலே போதும். அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா உடனடியா ஏற்படும். உங்க வாழ்க்கையே மேஜிக் போல மாறும்னே சொல்லலாம். ஒரே சமயத்துல நம்ம உடம்பையும் மனசையும் அதே சமயம் நம்ம ஆறாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 5/5ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த மாதிரியான போர்ட்டல் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு ஓபன் ஆகும். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடியா பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். 100% ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம். தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நம்ம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்றோம். இந்த மாதிரியான நாட்கள்ல தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். அந்த வகையில நாளைக்கு மே மாசம், அதாவது 5வது மாசம், தேதி 5ஆம் தேதி, 5/5ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறதா சொல்றீங்க. அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க. நாளைய நாள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே மாத்தி அமைக்கும். சரி, நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல உங்க வீட்டுல இருந்தா மட்டும் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பிட்ட இந்த நேரத்துல தான் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நாளைய நாள் ஃபுல்லாவே பிரபஞ்ச சக்தி நமக்கு நிறைஞ்சிருக்கும். நம்ம சேனல்ல இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைய நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ரொம்பவே ஸ்பெஷலானதுன்னே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடம்பு, மனசு, அது மட்டும் இல்லாம ஆறா, இது 3ஐயுமே சரி செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன, உடம்பு, மனசு, ஆறா, இது 3ம் சுத்தமாகும்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க. பொதுவா நாம தினமும் குளிக்கும் போது நம்ம உடம்பு சுத்தமாகும். இந்த மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில தாந்திரீக பொருட்களை நாம சேர்க்கும் போது நம்ம ஆறாவை இது சுத்தப்படுத்தும். அந்த வகையில இந்த மாதிரியான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ஒரே சமயத்துல நம்ம உடம்பையும் ஆறாவையும் சரி செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆறா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கண்ணுக்கே தெரியாத நம்ம உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூட்சம உடலை தான் நம்ம ஆறான்னு சொல்றோம். கண் திருஷ்டியா இருந்தாலும் சரி, கெட்ட சக்திகளா இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள், நம்மளோட கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே நம்ம ஆறாவை பாதிக்கும். நம்ம ஆறா வீக்கா இருந்ததுன்னா நம்மள சுத்தி எந்த ஒரு நல்லதுமே நடக்காது. அடுத்தடுத்து ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆறாவை சுத்தப்படுத்த வேண்டியது கட்டாயமா நாம எல்லாருமே செய்யணும்.
நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் சீரா இயங்கும். இந்த 7 சக்கரங்களும் சீரா இயங்கினா எனக்கு என்ன வந்துச்சுன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. நம்ம உடம்போட ஆதாரமே இந்த 7 சக்கரங்கள் தான். நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கான காரணம் கூட இந்த 7 சக்கரங்கள் சீரா இயங்காததுதான். அதாவது ஆறா வீக்கா இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இந்த 7 சக்கரமும் ஒரே நேர்கோட்டுல சீரா இயங்கணும். இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா நம்ம மனசை எப்படி இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் சரி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைனா சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்கு உகந்தது பால். அந்த பாலை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். சந்திர பகவான மனோகாரகன்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம மனசு தெளிவா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. மனசு செம்மையா இருந்தா மந்திரம் கூட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம மனசையும் செம்மைப்படுத்தக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைக்கு காலையில நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொன்ன மாதிரி சந்திர பகவானுக்கு உகந்த பாலை 5 சொட்டு சேர்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு 5 சொட்டு பால். நாளைக்கு நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த மாதிரி 5 சொட்டு பாலை சேர்த்துக்கலாம். இப்படி 5 சொட்டு பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை அந்த தண்ணீரோட மேற்பரப்புல உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. அந்த சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிம்பலை பத்தி ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் கிளென்ஸ் பண்ணி, ஆக்டிவேட் பண்ணி, பேலன்ஸ் பண்ணி பாதுகாக்கும். அந்த வகையில தண்ணீரோட மேற்பரப்புல வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த தண்ணீரை உங்க உடம்புல ஊத்தி நீங்க குளிங்க. தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கிட்டு குளிங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. உங்க கணவருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காய்ச்சாத பால் தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும். காய்ச்சின பாலை பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு பசும்பால் கிடைக்குதுன்னா அந்த பசும்பால்ல இருந்து 5 சொட்டு பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு பசும்பால் கிடைக்காதுன்னா பரவாயில்ல, சாதாரண பாக்கெட் பால்ல இருந்து 5 சொட்டு, இந்த 5ங்கிற எண்ணிக்கையும் இங்க நமக்கு முக்கியமானது. 5 சொட்டு சேர்த்து நீங்க குளிச்சு பாருங்க. நிச்சயமா உடனடியா உங்க மனசுல ஒரு தெளிவும் நிம்மதியும் ஏற்படும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழியும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.